அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். நான் உங்கள் சமூக பற்றாளன் ஞானச்சித்தன். ஒவ்வொரு நாளுக்கும் ஒவ்வொரு சிறப்பு இருக்குது. அந்த வகையில் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற சிறப்பு என்ன அப்படின்னா, அக்டோபர் 30ஆம் தேதி. இந்த அக்டோபர் 30ஆம் தேதிக்கு மிக சிறப்பு இருக்குது. என்ன அப்படின்னா, பசும்பொன் முத்துராமலிங்கம் ஐயா அவர்கள் பிறந்த தினமும் இதே நாள் தான், மறைந்த தினமும் இதே நாள் தான். அவர் பிறந்தது 1908ஆம் ஆண்டு பசும்பொன் அப்படிங்கிற கிராமத்தில், ராமநாதபுரத்தில் பிறந்தார். அவர் மறைந்தது திருநகர் அப்படிங்கிற இடத்துல இறைவனின் திருவடியை சேர்ந்தார். 1963ஆம் ஆண்டு அக்டோபர் 30ஆம் தேதி. உலகத்தில் உள்ள மற்ற தலைவர்களுக்கெல்லாம் இல்லாத ஒரு சிறப்பு என்ன அப்படின்னா, இந்த பிறந்த நாளும் மறைந்த நாளும் ஒரே தேதியில் வர்றது ஐயாவுக்கு மட்டும்தான். வேறு யாருக்கும் இந்த சிறப்பு இல்லை. இப்போ பசும்பொன் ஐயா அவர்களுடைய சாதனைகள்னு பார்த்தோம்னா, கடலின் ஆழத்தை விட ஆழமானது, மலையின் உயரத்தை விட நல்லா உயர்ந்தது, வானம் போல எல்லையற்ற ஒரு தன்மை கொண்டது. அவருடைய சாதனைகளை நம்ம அளவிட முடியாதது. பொதுவாக எல்லா மக்களும், அதாவது தன்னலம் கருதாமல் பிற நலம் மட்டுமே பார்த்து வாழ்ந்த ஒரு உன்னத தலைவர், உயர்ந்த தலைவர், ஒப்பற்ற தலைவர். அவருடைய பிறந்த தினம். அவரை பற்றி நான் ஒரு சின்ன கவிதை எழுதியிருக்கிறேன். அந்த கவிதையை உங்களோடு பகிர்ந்து கொள்ள நான் ஆசைப்படுறேன். பசும்பொன் பெற்றெடுத்த தங்கம், இவர் தமிழக தென்னாட்டு சிங்கம், இவருக்கு இல்லை நிகர், இவரை அறியாத நபர்தான் எவர், தேசம் போற்றும் தானைய தலைவன், வேஷம் போடாத மக்களின் புதல்வன், பாகுபாட்டை எதிர்த்த வீரர், பண்பாட்டை காத்த சூரர், நாட்டுக்கு உழைத்த நல்லவர், நற்றமிழில் பேசும் வல்லவர், நேதாஜி சுபாஷ் சந்திரபோஸ் அவரின் சீடர், அறியாமை இருளை அகற்றிய அறிவு சுடர் பசும்பொன் முத்துராமலிங்கம் ஐயா அவர்கள். புரட்சித் தலைவர் பொன்மனச்செம்மல் எம்ஜிஆர் அவர்களுடைய ஒரு பாட்டு இருக்குது. அந்த பாட்டு என்னன்னா, இருந்தாலும் மறைந்தாலும் பேர் சொல்ல வேண்டும், இவர் போல யார் என்று ஊர் சொல்ல வேண்டும் அப்படிங்கிற பாட்டு. இந்த வரிகள் எம்ஜிஆருக்கு மட்டுமல்ல, தன்னலம் கருதாமல் பொதுநலத்தை மட்டுமே கருத்தில் கொண்டு இந்த சமுதாயத்திற்காக வாழ்ந்த அனைத்து தலைவர்களுக்கும் இந்த வரிகள் பொருத்தமாக இருக்கும். அந்த வகையில் பசும்பொன் முத்துராமலிங்கம் ஐயா அவர்களுடைய புகழ் இந்த மண் மலை இருக்கிற வரைக்கும் அவருடைய புகழ் நீடித்து இருக்கும். அவருடைய கருத்துக்கள் இந்த சமுதாய மேன்மைக்காக மட்டுமே இருந்தது. அவர் ஒரு சாதித்த தலைவர். அவரை ஒரு ஜாதி தலைவராக முத்திரை குத்தி இந்த மக்கள்கிட்ட, சமூக மக்கள்கிட்ட பிரிவினைவாதத்தை ஏற்படுத்துவது மாபெரும் தவறாக இருக்குது. அதாவது சாதித்த தலைவரை ஜாதி தலைவராக கொண்டு வந்துட்டோம் நம்ம. அதனால் மனிதனுக்கு 6 அறிவுங்கிறோம். ஆனால் அந்த 6 அறிவு எங்கே இருக்குதுன்னு எனக்கும் தெரில, அந்த அடிச்சுக்கிறாங்கள்ல அவங்களுக்கும் தெரில. அதனால் சமத்துவம் மட்டுமே நம்மளுடைய இலக்காக. இந்தியாவோட சிறப்பு என்னென்னா, யுனைட்டி இன் டைவர்சிட்டி, அதாவது வேற்றுமையில் ஒற்றுமை காண்பது தான் இந்தியாவுடைய தனி சிறப்பு. 193 நாடுகள் இருக்கிற இந்த உலகத்தில் மற்ற நாடுகளுக்கெல்லாம் இல்லாத சிறப்பு இதுதான், வேற்றுமையில் ஒற்றுமை. இறுதியாக அவர் பசும்பொன் முத்துராமலிங்க ஐயா ஒரு கருத்து சொன்னார். என்ன அப்படின்னா, நம்ம கோயிலுக்கு போகிறோம், கோயிலுக்கு போகும்போது 2 கையும் சேர்த்து, இடது கை வலது கை 2 கையும் சேர்த்து நம்ம கும்பிடுறோம். இப்போ இடது கை நம்மளுடைய காலை கடனை கழிக்கும்போது அது பயன்படுது, வலது கை நம்ம சாப்பிட்றதுக்கு பயன்படுது. அதனால் சாப்பிட்ற கையும் நம்ம காலை கடனை கழிக்கிற கையும் ரெண்டும் ஒன்று சேர்ந்து கும்பிடுறது. அப்போ இந்த கும்பிடுற பழக்கம் உலகத்தில் தமிழர்களுக்கு மட்டும் தனித்துவமாக இருக்குது. இப்போ மேலை நாடுகள்லாம் பார்த்தோம்னா கை கொடுப்பாங்க, ஹாய் ஹவ் ஆர் யூன்னு ஹேண்ட் ஷேக் பண்ணுவாங்க. ஆனால் நம்ம தமிழர்களுடைய பண்பாடு, கலாச்சாரம், மரபு என்ன அப்படின்னா, எல்லாருக்கும் 2 கையை கூப்பி சமமாக வணக்கம் போடுவோம். அதனால் நம்ம ஆலயத்துக்கு செல்லும்போது 2 கையை ஒன்றா, இது வேறு இது வேறுன்னு இல்லாமல் 2ஐயும் ஒன்றா சேர்த்து நம்ம அந்த இதயத்தில், அந்த நெஞ்சுங்க இருக்கு இல்லையா, இதயம், அதில் வச்சு நம்ம வணக்கம் செலுத்துகிறோம். அதனால் பாகுபாடு, இந்த கை வணங்குற இதில் வச்சு பாகுபாடு இருக்கக்கூடாது அப்படின்னு மிகப்பெரிய ஒரு தத்துவத்தை சொன்னவர் பசும்பொன் முத்துராமலிங்கம் ஐயா அவர்கள். அதனால் இந்த தத்துவத்தை இன்றைய இளைஞர்கள், நாளைய தலைமுறை தெரிஞ்சுக்கணும். அதனால் பாகுபாட்டை ஒழிப்போம், பக்குவத்தை வளர்ப்போம்.
வேற்றுமையில் ஒற்றுமை காண்போம். முத்துராமலிங்கம் ஐயா அவர்களுடைய புகழ் என்றைக்கும் நீடித்து இருக்குன்னு கூறி ஐயாவுடைய கருத்துக்கள் இன்றைய இளைஞர்கள் கடைபிடிக்கணுங்கிறது தான் சமூக பற்றாளன் ஞானச்சித்தனாகிய எனது வேண்டுகோள். நன்றி, வணக்கம்.